இந்த ஆட்டோ டிரைவருக்கும் அந்த ஸ்னேகா என்பவருக்கும் பயங்கர தகராறு நடக்குது. அதில் ஸ்னேகாவும் அந்த ஆட்டோ டிரைவரை அடிச்சிடுறார். ஆட்டோ டிரைவரும் ஸ்னேகாவை அடிக்கிறார். ஒரு லேடி இந்த அளவு ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிக்கலாமா, படுத்தலாமா, எதனால் இப்படி பண்ணாங்க? ராங்கில் போனார், ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணார், எதிர்க்க வரவங்க மேலெல்லாம் இடிக்கிற மாதிரி போனார். அதனால் நான் தட்டி கேட்டேன். ஒரு ஆட்டோ இருந்தாலும், ஒரு பைக் இருந்தாலும், ஒரு போலீஸே ஒரு டிராஃபிக்கில் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் பைக்கு கீயை ஆஃப் பண்ணி எடுக்கக்கூடாது. யாரும் டிராஃபிக்கில் அப்படியே ஓடிட போகிறதில்ல. இருக்கிற டிராஃபிக்கில் 10 அடி போகிறதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிட போகிறாங்க. அதனால் எந்த பைக்கும் எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு சிட்டியில் சான்ஸே கிடையாது. எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. இப்போ போலீஸ் கிரேன் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவரால் போலீஸ் ஆக முடியுங்களா? எஃப்ஐஆர் இருந்ததுனாக்கா அவர் ஒரு போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவர், அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகுது இல்லைங்களா? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே பேசலான்னு வந்திருக்கோம். சென்னையில் ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணுறாங்க. ஆட்டோவில் போகின்ற ஒரு 3 லேடிகளுக்கு நிகழ்ந்ததாக கூறுகின்ற இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சில பேப்பர் அண்ட் மீடியாவில் வந்த நியூஸை வச்சு நம்ம இந்த காணொலி போடுறோம். அது எதனால் அந்த சம்பவம் நடந்தது, அதனுடைய உள்குத்து வெளிக்குத்து என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றதான் இந்த காணொலி நம்ம போடுகின்றோம். அதாவது இதில் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஸ்னேகா, அவர் ஒரு மக்கள் நீதி மையத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு கார் பஞ்சர் இல்லை சம் ரீசனுக்காக கேப் புக் பண்ணுறாங்க. அவர் அர்ஜென்ட்டாக பிரசிடென்சி காலேஜுக்கு போக வேண்டியிருக்கு. போகிறதுக்காக புக் பண்ணுறாங்க. அப்போது கேப் கிடைக்கலன்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு ஆட்டோ வராங்க. ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது 2 பேருக்குள்ளே சில தகராறு நடக்குது. தகராறு நடந்த உடனே நம்ம பார்த்த அந்த காணொலியை வச்சு நம்ம சொல்கிறோம். அதில் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் அந்த ஸ்னேகா என்பவருக்கும் பயங்கர தகராறு நடக்குது. அதில் ஸ்னேகாவும் அந்த ஆட்டோ டிரைவரை அடிச்சிடுறார். ஆட்டோ டிரைவரும் ஸ்னேகாவை அடிக்கிறார். 1 அடியோ 2 அடியோ அடிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த அம்மா அவங்கள பப்ளிக் பிடிச்சதுக்கப்புறமா செருப்பை கட்டி அந்த ஆட்டோ டிரைவரை நல்லா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவர் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. மயிலாப்பூரில் கொண்டு போய் கேஸ் கொடுக்குறாங்க. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் வராங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி இட்டுட்டு போகிறாங்க. இட்டுட்டு போயிட்டு அவரை எஃப்ஐஆர் போடுறாங்க. இதில் 2 விதமான கருத்துக்களை மக்கள் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒன்று, அந்த ஆட்டோ டிரைவர் ஒழுங்காக போகலை, ஆட்டோ டிரைவர் மேலே தப்பு இருக்குது, ஆட்டோ டிரைவர் பண்ணது சரியில்லை அப்படின்னு ஒரு தரப்பாரும், மற்றொரு தரப்பார் இந்த ஒரு லேடி இந்த அளவு ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிக்கலாமா, படுத்தலாமா, எதனால் இப்படி பண்ணாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் தப்பே செஞ்சதுன்னா கூட போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வர வரைக்கும் பொறுமையாக இருந்தால் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி 2 தரப்பு வாதம் சொல்கிறாங்க. இதில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் சட்டப்பிரகாரம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற மட்டும்தான் நம்ம இப்போ பேச வந்திருக்கோம். இவங்க ஸ்னேகா புக் பண்ணுறாங்க, போயிட்டுருக்காங்க ஆட்டோவில். அவங்க தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் புக் பண்ணோம், போயிட்டு இருந்தோம், அவர் மேப்பை ஆஃப் பண்ணிட்டாரு, எஸ்ஐடி காலேஜ் பக்கமாக போயிட்டு நான் பிரசிடென்சி காலேஜில் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சரி அவருக்கு ரூட்டு தெரியும் அதனால் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் ராங்கில் போனார், ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணார், எதிர்க்க வரவங்க மேலெல்லாம் இடிக்கிற மாதிரி போனார். அதனால் நான் தட்டி கேட்டேன். தட்டி கேட்டதுனால அவருக்கு கோபம் வெளியில் இறங்குமா அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு ஆத்திரம் வந்தது. நான் ஆட்டோ சாவி ஆஃப் பண்ணதுக்கு போனேன். அப்போ என்னை கழுத்திலே போட்டு அடிச்சிட்டாரு. அதனால் நானும் விடலை, அவரை நல்லா நான் சாத்தினேன், செருப்பை கட்டி நான் அடித்தேன் அப்படின்னு பேட்டியிலே இவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பப்ளிக் கூடிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க, போலீஸ் வருது, இட்டுன்னு போகிறாங்க. இது நடந்தது இவங்க தரப்பு வாதம். அவர் பக்கம் எடுத்தாக்கா அவர் பேட்டியோ கொடுக்க முடியல. ஏன்னா அவர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் எடுத்துடுறாங்க. ஆட்டோ பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒன்று யூனிஃபார்ம் போடாமல் வர்றார், அது தவறு. யூனிஃபார்ம் போட்டு இருக்கணும், அது சிறிய தவறு, ஓகே பரவாயில்ல. அப்புறமா ஆட்டோ ஓட்டும்போது பப்ளிக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் பிஹேவ் பண்ணாருன்னு இப்படி சொல்கிறாங்க. நம்ம அந்த ஆட்டோ டிரைவரை பற்றி ஒரு இன்டெப்த்தாக அவங்க ஃபேமிலி என்ன, அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, அவர் அவங்க அம்மா, அவரே சொல்கிறாரு, அவங்க அம்மா ஒரு ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் ஒரு போலீஸ் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் படிச்சுட்டு ஒரு 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. கொஞ்சம் ஜிம்முலாம் போயிட்டு பாடி பில்ட் பண்ணி நம்ம போலீஸில் எப்படியாவது சேரணுன்ற ஒரு கனவில் இருக்கார். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வருமானம் வேணும் இல்லைங்களா, போலீஸில் சேர்கிறதுக்கு முன்னாடி தனக்கான சில வருமானங்களை அமைத்து கொள்வதற்காக பார்ட் டைமாக இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் தெரிய வருது நமக்கு. அப்படி போலீஸில் இருக்கிறவர்
எதுக்கு இந்த மாதிரி பண்ணாருனாக்கா, அவங்க வந்து ஆட்டோ டிரைவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் கரெக்டாக தான் போயிருந்தேன், நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால என்னுடைய இமோஷனை டு தி எக்ஸ்டென்ட் தூண்டி விட்டு இவங்க ரொம்ப பேசினதுனால தான் நான் அடித்தேன் தான் நான் இது பண்ணல, நான் காசு கூட வாங்கலை, இறங்கிடுங்கன்னு தான் சொன்னேன், என்னால் வர முடியாதுமா, நீங்கள் இறங்கி வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அப்படியே மீறி என்ன அடித்தாங்க, நல்லா கோவந்து அடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். சட்டப்படி இவங்க 2 பேர் பண்ணதும் தவறு. ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்மோடு போகணும், போகலை, பப்ளிக் கிட்ட எப்படி நான் தெரில பண்ணல. இந்த அம்மா ஒரு பேசஞ்சராக வருகின்ற இந்த ஸ்னேகா, இவங்களும் கொஞ்சம் எமோஷனலை கட்டுப்படுத்தி இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல போகும்போது என்ன தான் ஆத்திரம் வந்தாலும் இது பண்ணாலும் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம், அப்பா நீ எனக்கு பிடிக்கல, வண்டியை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன், நான் போய்க்கிறேன், இல்லை வேறு ஆட்டோ போய்க்கிறேன், இந்த மாதிரி நீ ரேஷாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இறங்கி போயிட்டுருக்கலாம். ஆனால் நான் இறங்க மாட்டேன், உன் ஆட்டோவில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவர்கிட்ட தகராறு பண்ணி, இப்போ ஒரு ஆட்டோ இருந்தாலும் ஒரு பைக் இருந்தாலும் ஒரு போலீஸே ஒரு டிராஃபிக்கில் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் வந்து பைக்கு கீயை ஆஃப் பண்ணி எடுக்கக்கூடாது, இதுதான் சட்டம் சொல்லுது. போலீஸ் பைக்கு கீயை ஆஃப் பண்ணி எடுத்தாலே நீங்கள் வீடியோ எடுத்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா யாரும் டிராஃபிக்கில் அப்படியே ஓடிட்டு போகிறதில்ல, இருக்கிற டிராஃபிக்கில் 10 அடி போகிறதுக்குள்ளே போலீஸ் வந்து பிடிச்சிட போகிறாங்க. அதனால் எந்த பைக்கும் எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு சிட்டியில் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் ஆட்டோனுடைய சாவியை லாக் பண்ணி எடுக்க நான் முயற்சி பண்ணேங்கிறது வந்து அது ஒரு தவறாக பார்க்கப்படுது. இது செக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 75. ஆனால் இவங்க அந்த ப்ரொபகண்டா ஆக்கி பெருசாக்கி இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் இருந்ததுனாக்கா அவர் ஒரு போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவர், அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகுது இல்லைங்களா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வராங்க, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்கிட்டன்னு போயிருக்காங்க என்கொயரிக்காகன்னு வந்த அம்மா இந்த மாதிரி எஃப்ஐஆருக்கு ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க மயக்க அடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு ஒருத்தனுடைய கேரியரே ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனால ஸ்பாயில் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, லேடிஸும் கொஞ்சம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இது பண்ணும்போது நமக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசினாக்கா அவங்களும் ஓரளவு பேசுவாங்க. இந்த மாதிரி அடிதடி ஆகாமல் தடுக்கலாம். ஏன்னா சென்னைக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டோ இதுவோ டக்குன்னு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த ஆட்டோ டிரைவர் எப்போ போலீஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு இருக்கும்போது அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டும் போது இப்போ எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, இப்போ போலீஸ்க்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் அவரால் போலீஸ் ஆக முடியுங்களா? அதனால் மனிதர்கள் ஒரு சின்ன எமோஷனில் எடுக்கின்ற அந்த டிசிஷன், அவங்களுடைய செயல் தான் அவங்க வாழ்க்கையே பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களில் இமோஷனலாக டிசிஷன் எடுக்காமல் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட ஒரு டிசிஷன் எடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத தகராறுகளை அவாய்ட் பண்ணலாம்ன்றது தான் எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.